ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு naguvin samayal. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேச்சுலர்ஸ் எல்லோரும் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் இது வாங்கினாலும் மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள கிருமியெல்லாம் நம்மளுக்கு செத்துரும். இப்போ நான் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை இந்த மாதிரி 2 இதுவாக கீறி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கீறிடாமல் கொஞ்சம் விட்டுட்டு கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அது இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த ஒரு அசைவதுக்குமே நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன பட்டையாக 2 பட்டை இருக்கிறதுனால சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்க்குறேன்னா, நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இப்போ 2 ஏலக்காய் சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய இலையாக பட்டை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலை பெருசாக இருந்தது. அதை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அந்த வெங்காயம். நல்லா கண்ணாடியாக இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இன்றைக்கி. ஏன்னா மட்டன் சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நிறையா சேர்த்தோம்னாக்கா அந்த வாசம் நம்மளுக்கு அந்த சமைக்கிறப்ப தெரியாது. இஞ்சி பூண்டு வாசம் போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும். அது வரையிலும் வதக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரையிலும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இப்போ பச்சை மிளகாயையும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர்றது வரையில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நல்லா வதக்கிக்கங்க. அந்த தக்காளி எந்தளவு சாஃப்டாக வருதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அந்த தக்காளி இருந்த இதுவே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். தனி மிளகா பொடி தான் சேர்க்குறேன். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக பொடி சேர்க்குறேன். மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல அது. நம்ம எந்த அளவுக்கு மிளகா பொடி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லிப்பொடியும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு ஏற்கனவே சிக்கனை கழுவி வச்சுருக்கிறதுனால இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்க்குறேன். இது ஜீரக பொடி நான் வீட்டிலேயே செஞ்சது தான். எல்லாமே சேர்த்துட்டு அந்த மசாலா பொடியோட வாசமெல்லாம் போகிறது வரையில் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த மசாலா பொடியோட வாசம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிரேவி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த ஒரு மசாலா பொடியுமே அரைக்காமல் செய்கிறது. இப்போ நல்லா மூடி போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. அந்த சிக்கனோட இது கலர் கொஞ்சம் மாறி நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஏன்னா சிக்கன் நல்லா கலர் மாதிரி இதுவாச்சுன்னா தான் அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு அது வெந்து தான் நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதுமானது. நான் இன்றைக்கி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றுறேன். நீங்கள் பரோட்டா நான் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாக்க தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்குனாக்கா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வேக விட்டுறணும். இப்போ கடைசியில்
1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா பவுட்ரு சேர்க்குறேன். இந்த கரம் மசாலா பவுடரும் நான் வீட்டிலேயே செஞ்சது தான். இதோட ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் இதையும் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் இப்போயே சேர்த்துடணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வெந்து வரையில் அந்த மனம் வந்து ரொம்ப சூப்பராக அதில் இறங்கியிருக்கும். அதனால் இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்ல கிரேவியாக வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சாங்கிறதுக்கு இப்படி ஒரு சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்பூனை வச்சு நசுக்கி பார்த்தோன்னாக்க ஈஸியாக நசுங்கிடுச்சுன்னா வெந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விடணும். இப்போ இது வந்து வெந்துருச்சு. அதனால் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி ஒரு நல்ல இதுவானது. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு மசாலாவுமே நம்ம வந்து இதில் வந்து அரைச்சி சேர்க்கலை. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறையா வெரைட்டி ரைஸும் இருக்குது. அதே மாதிரி நிறையா நான்வெஜ் ஐட்டமும் இருக்குது. எல்லாமே அதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.